ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கன்னி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓடாத சுண்ணா கேளு, நான் சொல்ல சரியா இருக்கும். இங்க வா. முடியாது. பாட்டி சொன்னா சொன்னதுதான். அவங்க பிரச்சனை நான் மீற மாட்டேன். பேசுறது பாரு குழந்தை மாதிரி. இப்படியே பேசிட்டு இருக்கலாம் போல இருக்குடி. இங்க தள்ளி வா. சத்தியமா சொல்றேன், உன் பெர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். உன் பேச்ச கேட்கணும், அவ்வளவுதான். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம்டி. நான் முழுக்க கேட்டுட்டு இருக்கேன். இங்க வா. ஏன் முடியாது? முடியாது? ஐயோ, கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இங்க வாடி. அதான் முடியாதுன்னு அதான் முடியாதுன்னு சொன்னல. சொன்னல. இப்படி பேசுன நான் என்னடியும் பண்ணட்டும். அங்கே நிறு, நான் வந்து கொஞ்சிட்டு இங்க வந்துடுறேன். மாட்டேன். ஆஹா, நானும் விட மாட்டேன். வேண்டாம் மாமா. ஐயோ, மாமான்னு சொல்லும் போது எப்படி இருக்கு தெரியுமா? சரி, இன்னொரு சொல்லு. வேண்டாம். ஐயோ, அங்கே நில்லுவார். ஓ, அப்போ கிட்ட வர மாட்டேன். மாட்டேன். அடி, அந்த குளத்துல முதல்லாம் கிடக்கும். முதல்ல என்ன திமிங்கலமே கிடக்கட்டும், நான் வர மாட்டேன் உங்ககிட்ட. ஒரே ஒரு அடி கொஞ்சம் கிட்ட வாடி. மாட்டேன். அது கொஞ்சம் தடிச்ச மாதிரி இருக்குது. ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அழகா இருக்க. தேங்க்ஸ். ஆனா கிட்ட வர மாட்டேன். நீங்க என்னத்தான் ஐஸ் வச்சாலும் சரி, நான் கிட்ட வர மாட்டேன். அது நாளுக்கு நாள் அழகாயிட்டே போற. ஆமா. ஆமா. சரி, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி. உங்களுக்கு என்ன ராஜத்தரையாட்டு இருக்கீங்க? ஆமா, அது அப்படி ஓட்டி வந்து கட்டி அடிச்சு கொஞ்சிட்டான். ஆளை பாரு, நான் அழகா நட்டி இருக்கேன். ஆமா. ஹம்சமா தானே இருக்க. ஆமா. போலீஸ் உடம்பு இங்க பாரு எப்படி இருக்க. ஆனா ஒரு நாளாவது வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணியாடி. எதுக்கு பண்ணணும்? அதானே. இரு, கூடி சீக்கிரத்துல ஒரு முடிவை கட்டுறேன். அதுக்குள்ள இன்னும் 2-3 வருஷம் போகும். அத சொல்லி என் வயித்துல புளிய கரைக்காத. ஐயோ, 2-3 வருஷம் ரொம்ப லெந்தா போகுதுடி. அதெல்லாம் முடியாது. ஒரு 10 நாள். ரொம்ப ஆசை. சரிடி, 6 மாசம் கூட ஓகே. ஆனா 2 வருஷம் ரொம்ப லெந்துடி. சும்மா சொன்னேன். பார்க்கலாம். சரி, நானும் பிளான் போட்டிருக்கேன். என் பிளான் சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். பிளான் போட்டிருக்கீங்களா? இப்படியே பாத்துக்கிட்டு இருப்போம் நினைச்சிட்டியா? நானும் விக்ரமும் பிளான் போட்டிருக்கோம். அது சக்சஸ் ஆயிரும். ஓகோ, பிளான் போட்டிருக்கீங்களா? நீ ஊர்ல போய் என்னத்தான் குட்டே குழப்பினாலும் சரி, ஒன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பிளான போட்டது எத்த. விக்ரம் மாமாவா? ஆமா. அட பாவமே, என்ன பிளான் போட்டிருக்கியா? அப்படியே உன்கிட்ட சொல்லிட்டு தான் பிளான சக்சஸ் பண்ணணும் பாத்துக்க. வீட்டுல கட்டலாம் சொல்லிட மாட்டா. எப்படி உன்கிட்ட தாலி கட்டுற மட்டும் பாரு. அப்படி எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ எப்படி என்கிட்ட தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். அத்தி, இந்த பயோலட் வந்து தள்ளிதான் நிக்கணும். எனக்கு வேலை இருக்கு, நான் வரட்டா? பரவாயில்ல, பெரிய வேலை ஒண்ணு இல்ல, மெதுவாவே போகலாம். இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். வார்டு வச்சுட்ட. என்ன பண்ணுவியா? வந்தானிய போங்க. போங்க. நான் ஓட போறேன்பா. ஓட சரி இரு. நில்லுடே. முடியாது. ஓடாத சொன்னா கேளு. முடியாது. சரி, நான் வரேன். பைத்தியம் பிடிக்குது அம்மா, பைத்தியம் பிடிக்குது அம்மா. அம்மா. போச்சு, எல்லாம் போச்சு. கொடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷை என்று ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில்.
யாருக்காக வாழணும்? எனக்காக யாரு வாழ்றா? நான் எப்படி சந்தோஷமா வாழ? நான் எப்படி வாழ? நான் எதுக்காக வாழ? அம்மா. இப்படியே தானே என் வாழ்க்கை போக போகுது. இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா? என் வாழ்க்கை இப்படியே 4 பேர் பேசி பேசி என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? இல்ல 4 பேர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பார்த்து என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? நான் வாழவே இல்லை. நான் வாழவே இல்லையே. ஒரு தரப்பு நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவுனால நொடிக்க நொடி நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அவசரப்பட்டு கேழ்வார் பேச்சை கேட்டு நான் எடுத்த ஒரு அவசர முடிவுனால இன்னைக்கு நான் நொடிக்கு நொடி மரண வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கேனே. தப்போ சரியோ நான் சுயமா யோசித்திருக்கணும். அது தப்பாவே இருந்தாலும் நான் சுயமா யோசித்திருக்கணும். யார் யார் பேச்சையோ கேட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு. தப்பான முடிவு எடுக்க வச்சவங்க இப்ப யாரும் என் கூட இல்லையே. வேண்டாம் சொல்லிட்டு அடிச்சிருவேன். என்னடி அடி? அதை நான் அங்கேருந்து சொல்லிக்கிட்டு வரேன். வேண்டாம் மாமா. சுத்த மாட்டேன்டி, ஒழுங்கா அடி. மாமா நீங்க இன்னைக்கு சரியில்லை. நான் வீட்டுக்கு போறேன். நான் தானே உன்னை கூட்டிட்டு போனேன். பரவாயில்ல நான் நடந்து போவேன். ஐயோ, என் தங்க நடந்துலாம் போக கூடாது, கால் வலிக்கும்ல. தெரியுதுல்ல. நீ ஒண்ணு நடக்க வேண்டாம், கால் எடுத்துக்காகும். இவ்வளவு பாசம் இருக்கு, பெரிய மாட்டிட்டு வந்தீங்க. அதானே நீ ஓடாத ஓடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒண்ணு கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. சரி வா, கையை பிடிச்சிட, உள்ள இருந்து கிடக்கும், பார்த்து வா. சரிங்க மாமா. ஒரு தேவலி வசதி கட்டு, இங்க பாரு, கீழே கீழே விழுந்துடாத. சரிங்க மாமா. சரி வா, கிட்ட வா. சரி, கையை பிடிச்சிட, காடு தண்ணி நடக்க கூடாது, இங்க வா. சரிங்க மாமா. இங்க பாரு, எப்படி ஓடி வந்திருக்கா பாரு, வேர்த்து விறுவிறுத்து. ஏன் இப்படி ஓடி வர? அது ஒண்ணு செய்யாது, காத்து பட்டா சரியாயிடும். சரி வா, கார்ல ஏசி இருக்கு, போட்டு விடுறேன் வா. வந்திருக்கா பாரு ஓடி. எப்படி பார்த்திருக்க பாரு, கீழே வந்து என்ன தெரியா இருக்கும். இனிமேல் எப்போது ஓடு, அதுக்கப்புறம் தான் இருக்கு. அங்க முள்ளெல்லாம் கடந்துடல, நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. சரி திட்டாதீங்க. திட்டுறாங்களா? திட்ட முடியுமா உன்னைய? சரி வா, பார்த்து போலாம். என்ன தூக்கிக்கிட்டா? இல்ல மாமா. இருடி, முள்ளா கிடக்கு, என்ன தூக்கிக்கிறது. இல்ல மாமா, இருக்கட்டும். தாவணி போட்டு நடந்துட முடியாது. நில்லு நில்லு, நான் வரேன். நம்ம இதை நிக்க, நான் கார் எடுத்து வரட்டா? நான் உங்க கூட நடந்து வரேன். சரி இரு, நான் தூக்கிக்கிறேன். இப்போ போலாம். கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. நீடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலின் ஆழம் புரியாது. அழகான காதலை நான் மிஸ் பண்ணிட்டேன். காதலை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆணவத்தால அழிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நானே சாட்சியா இருந்திருக்கேனே. என் வாழ்க்கையே ஒரு உதாரணமா இருந்திருக்கு. பேரு புகழ் பணம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆடுன எல்லாத்தையும் இழந்தேன். மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன். கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன். உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. டாக்டர் வந்துட்டாங்களா? வந்துட்டேன் மேடம். மேடம், உங்களை தெரிய ஒருத்தவங்க வந்துருந்தாங்க. யாரு? இவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க மேடம் வராங்களான்னு பார்க்கலாம். யாரா இருக்கும்? குட் மார்னிங் சார். ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? கொல்கத்தால ஒரு முக்கியமான விஐபிக்கு இருதய மாற்று சிகிச்சை பண்ணணும். அதுக்கு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். என்னையா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைச்சதில்ல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் சக்சஸா பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்டுல உங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருமே பார்க்க முடியாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு போட்டி போட்டு கூப்பிடுவாங்க. உங்க வாழ்க்கை தரமே உயரும். அது வந்து அப்ப ஏன் நீங்க போலன்னு கேட்கீங்க, அப்படிதானே? ஆமா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அன்னைக்கு உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். உலகத்துல இருக்கிற மனுஷனை காட்டிலும் நம்மளை படைச்சவன் மிக பெரியவன். ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். கடவுளுடைய திட்டத்தை யாராலையும் யூகிக்க முடியாது.
அவ ஒவ்வொரு மனுஷனையும் பூமிக்கு அனுப்பும் போது ஒவ்வொரு திட்டத்துக்காக தான் பூமிக்கு அனுப்புவாரு. நீனா எல்லாருமே ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தான் பூமிக்கு அனுப்பப்பட்டிருப்போம். அதனாலதான் இங்க எந்த மனுஷனும் யாருக்கும் நியாயம் தீர்க்க கூடாது. ஒருத்த ஒண்ணு பண்றானா அது கடவுளுடைய சித்தம் இல்லாம இருக்காது. இங்க நல்லவன் கெட்டவனு எவனும் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. கடவுளுடைய பாதை வகுக்கவும் முடியாது. உன் திட்டத்தை நிறைவேற்றதுக்கு நீ பூமிக்கு வந்திருக்க. உனக்கால பாதை கிடைச்சிருக்கு. பொழைச்சு போ, வழிய பாரு. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். இந்த உலகத்துல யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு இல்ல. ஒருத்தனுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தனுக்கு தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிமையா கடவுள் கொடுத்த ஒரு திறமை. எந்த மனுஷனும் யாரையும் மட்டம் தட்ட முடியாது. ஒருத்தர் செய்யறத தப்புன்னு நம்மளால சொல்லவும் முடியாது. அவன் அவனுக்கான வழிதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அழுது புலம்புறதுனால எரிய சாதிக்க போறது இல்ல. வாழ்க்கைனாலே முட்களும் கரடு முரடுமா நிறைஞ்சதுதான். அதெல்லாம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும். ஓரப்பாதையில காண்டாம இருக்கும் சிங்கம், புலி, ஓனா, பாம்பு, கிம்பு, தேலி எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து திரும்பி வர நினைச்சா நீ ஒரு துக்கத்திலே சாக வேண்டியதான். இங்க எந்த மனுஷனும் யாருக்கும் தோணு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை. தேவைக்கு தான் மனுஷன். கணவனுக்கு மனைவி தேவை, மனைவிக்கு கணவன் தேவை, அம்மாக்கு புள்ள தேவை, பிள்ளைக்கு அம்மா தேவை, தகப்பனுக்கு அம்மா தேவை. எல்லாம் ஒரு தேவைக்கு தான். இதை பெருசா தலையில வச்சு கொண்டாடவும் கூடாது. காலில் போட்டு மிதிக்கவும் கூடாது. சரிசமா எடுத்துட்டு போறவன் தான் நிம்மதியா வாழ முடியும். மனுஷன் அதிகமா தலையில தூக்கிச்சு கொண்டாடவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமும் இல்ல. மனுஷனை மதிக்காம காலிக்கையில போட்டு மிதிச்சவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை புகழ்ந்து பேசுறான்னா அவனுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். பிடிச்சவங்கள வசதி பேசுறதும் பிடிக்காதவங்கள மட்டம் தட்டி பேசுறதும் மனுஷ புத்தி. பிடிச்சவன் தப்பே பண்ணினாலும் அவனுக்காக வக்காலத்து வாங்குற உலகம் இது. பிடிக்காதவன் நல்லதே செஞ்சாலும் அவன் அப்படிதான் அப்படின்னு இலக்காரமா பேசுற உலகம். இப்பேற்பட்ட மனுஷங்களுக்காக அழுது புலம்பி உன் நேரத்தையும் உன் சந்தோஷத்தையும் வீணடிச்சிடாத. தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரைனிங் பாலக்கோட்டையில இருக்கும். அங்க போயிட்டீங்கன்னா அங்க நான் ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றேன். அவர்கிட்ட 2-3 நாள் சிகிச்சைக்கான ட்ரைனிங் எடுத்துருங்க. ஓகே? அப்ப நான் இங்க வர வேண்டாமா? அதான் நீங்க பேசி டாக்டர் ஆக போறீங்களே. உங்களை விடவா? இல்ல, நான் என்னைக்குமே கவுன்சிலிங் டாக்டர் தான். எனக்கு இது போதும். நான் வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் எனக்கு இது போதும். இதுதான் எனக்கு சந்தோஷம். நம்ம சந்தோஷம் எதுல இருக்குன்னு தேடணும். அதுல உறுதியா இருக்கணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது போதும், நான் இதுல சந்தோஷமா இருக்கேன். காலையில வந்தோமா, பேஷண்ட பார்த்தோமா, வீட்டை பார்க்க போனோமா, சந்தோஷமா இருந்தோமா, என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டேனா போதும். இதுலதான் என் சந்தோஷம் இருக்கு. இதை தாண்டி நான் போக மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. வேண்டாம், தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரியும் போது தெரியும். போயிட்டு வா. சரி சார். டாக்டர், என்ன உள்ள வந்து கேட்கணும்னு அவசியமே இல்ல போலுக்கு. அதெல்லாம் அவசியம் இல்ல. அவசியம் இல்லையா? சரிங்க மேடம், உள்ள வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல. வாழறதுக்கு பிடிக்கலையா? ஏன்? யானே தெரியல, எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல. சரி, என்ன படிச்சிட்டு இருக்க? நான் எங்க படிக்க? சரி, அப்ப என்ன படிக்கிட்டு இருக்க? போன்ல இப்ப டிக்டாக் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்த்தா அப்படிதான் தோணும். அதான் ஏன் அப்படி வருது? பிடிச்சத செய்யணும். எனக்கு அதுதானே பிடிச்சிருக்கு. அது பிடிக்கல, அடிமையா இருக்க. அது உன்னை அடிமையாக்கி இருக்கு. அதனால அது உனக்கு பிடிக்காது. பிடிச்சிருக்க மாதிரி உன்னை நம்ப வைக்குது. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன இவ்வளவு தள்ளி அங்க தள்ளி நிக்கிறது? பரவாயில்ல டாக்டர், சொல்லுங்க. நீங்க சொன்னது எனக்கு சரியா படுது. படம் அங்க உட்காரு, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் இங்க நின்னு கேக்குறேன். சரி, உன் பேர் என்ன? நீங்க சைக்காலஜி டாக்டர் தானே? என்ன கண்டுபிடிங்க பாப்போம். என் மனசு கவலை நீங்க சொல்லிடுவீங்களாமே. யார் சொன்னா? அதான் என்ன பெத்தவரு, எங்க டாடி. வீட்டுக்கு ஒன்னும் அப்பா சொன்ன மாதிரி என் மனசு கதை சொல்லிடுவாரோ? ஐயோ. லிட்டில் பிரின்சஸ், கரெக்ட்? கரெக்ட். இந்த சமையல் இதெல்லாம் பண்ண தெரியுமா என்ன? சூப்பரா பண்ணுவேன். அழகா பண்ணுவேன். நிஜமா? நம்பல. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா எங்க டாடியை கூட்டு வந்துட்டேன். டாடி! தெரியாம இந்த குறிப்பு எடுத்து படிச்சுட்டேன். ஏன் தினம் தினம் என்னவா நிறைய பாக்கீங்களோ? ஏகப்பட்டது பார்த்து இப்போ நீங்க அப்படியா இல்ல நான் அப்படியான்னு எனக்கே சந்தேகம் வந்துட்டுனா பாரு. எங்க டாடியை கூப்பிடுறேன். டாடி! எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எந்த வேணாலும் என்கிட்ட சந்தேகம் கேட்கலாம். உங்க எல்லா கேள்விக்கும் என்கிட்ட விட இருக்குது. இல்ல, இந்த வீட்ல ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதெல்லாம் ஒண்ணு போல இருக்குதே, அது எப்படி? எப்படின்னா?
சரி உங்க அப்பாவை கூப்பிடு, பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப தான் சிரிக்கீங்க. அப்பா இல்ல டாடி. சரிம்மா, உங்க டாடி கூப்பிடுமா. டாடி ஐயோ பாவம், இன்னைக்கு இந்த டாக்டர் சிக்கியிருக்காவன்னு நினைக்க. வணக்கங்க டாக்டர். ஆ வணக்கம். உங்க நான் பெத்ததேதான் ஐயா. சரி, என்ன பிரச்சனை? அத நான் சொன்னேனே. இருமா, டாக்டர்னா கேட்கதான் செய்வாங்க. டாடி வாயை மூடிட்டு நிக்கணும். அத நான் பேசுறேன்ல. சரிம்மா தங்கம், நீ தான் பேசணும். நீ பேசினாதான் சரியா இருக்கும். அம்மா. சரி நீயே சொல்லு. அதான் சொன்னேனே. நீங்க தான் மனசுல கதல சொல்லிரலாமே. எங்க டாடி சொன்னாங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்போம். உன்னை பெத்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. சு டாடி வாய் மூடிட்டு இருக்கணும். நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சைக்காலஜி டாக்டராமே. என் மனசுல கதல சொல்லுங்க பாப்போம். அப்படியா? ஐயா கொஞ்சம் வெளியில இருங்க. ஐயா அது ஒரு குரங்கு பயம் இல்ல. ஏதாவது ஏக்குத்தப்பா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. அங்க தள்ளி நின்னா எப்படி? இன்னும் பக்கத்துல வர்றது. வந்து நின்னல, இன்னும் தள்ளி வா. இல்ல வர மாட்டேன். அப்படி எப்படி உங்க மனசுக்கு சொல்ல முடியும்? அது உத்து பார்த்தாதானே சொல்ல முடியும். அது வந்து என்ன தள்ளி போயிட்ட? அது நீங்க அங்க இருந்து சொல்லுங்க. அது அப்படி சொல்ல முடியும்? கிட்ட வந்தா தானே சொல்ல முடியும். உன் மனசுல சொன்னா உன் மனசை பார்த்தாதானே தெரியும். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்லி ஆகணும். இல்ல நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி சொல்லு, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? காலேஜ் தேர்ட் இயர். காலேஜுக்கு போகும்போதும் போனை தூக்கிட்டே போற. ஆமா. அந்த போனை கொஞ்சம் கையில கொடு. அது என் உசுரு. அப்பா கொடு. முடியாது. சரி, என்ன குரூப்? பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்ல. இந்த டைம் மாசுக்கு படிக்கிற கேஸ். அப்படிதான். டிகிரி இருந்தா தானே நல்ல மாப்பிள்ள கிடைக்குமா? அதான் அதுக்காக போட்டது. சரி சரி, அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? என்ன பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரியே தெரியுதே. அது தெரியல, மனசுல கிடைச்சல. எவனுக்கு இடம் கிடையாது. எங்க டாடிக்கு மட்டும் தான் இடம். உன் டாடிக்கு மட்டும் தான் இடமா? ஆமா, இந்த இடத்துல என் டாடிக்கு மட்டும் தான் இடம். இது குட். இந்த லவ் ப்ரப்போஸ் ஏதாவது எங்க டாடி கிட்ட சொல்லி கொடுத்துற மாட்டேன். இப்படித்தான் எங்க கிளாஸ்ல ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் கொடுக்க வந்தான். எங்க டாடி கிட்ட சொன்னேன். எங்க டாடி அன்னைக்கே காலேஜுக்கு வந்து சும்மா டமோ டிமில் டிமில் அப்படின்னு பாடுனாங்க பார்க்கணும். அதை தலை தெறிக்க ஓடனா பார்க்கணும். ஐயோ முதல்ல வந்து சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஐயோ உன்னை சிஸ்டர் நான் சொன்னா? ஆமா சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னா அப்பா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன பார்த்து சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க டாடிக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. உங்க அப்பா பார்த்து எல்லாரும் பயப்பட பார்த்து உனக்கு சந்தோஷம். எங்க அப்பா தான் ஹீரோ. சூப்பர். ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க அப்பா மட்டும் ஹீரோவா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பொண்ணு சந்தோஷமா மகாராணி மாதிரி இளவரசி மாதிரி இந்த பூமியில வாழ்வா. கண்டவங்க எல்லாம் ஹீரோவா நினைக்க ஆரம்பிச்சா அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிடும், அவன் நிம்மதியா போயிடும். உங்க அப்பா மட்டும் ஹீரோவா வச்சுக்கோங்க. உன் அப்பா மட்டும் நீ ஹீரோவா நினைச்சா கடைசி வரைக்கும் இப்படியே இளவரசியா நீ வாழலாம். கண்டவனெல்லாம் ஹீரோவா நினைக்க ஆரம்பிச்சா வேலைக்காரியா மாற வேண்டியதுதான். உன் டாடி மட்டும் உனக்கு எப்பவும் ஹீரோ. உனக்கு இந்த உலகத்துல கஷ்டமும் வராது, துன்பமும் வராது, ஆபத்தும் வராது. அப்பாவை மட்டும் ஹீரோவா பார்த்தா இந்த வயசுல உங்களுக்கு உங்க அப்பா மட்டும்தான் ஹீரோவா இருக்கணும். மத்தவங்க எல்லாம் ஜீரோ. உங்க அப்பா மட்டும்தான் உன் மேல உண்மையான பாசத்தோட இருப்பாரு. மத்த யாராவது உனக்கு ஹீரோவா தெரிஞ்சா அவங்க உன்கிட்ட எதையோ உன்னை எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. அப்ப இனிமேல் எங்க டாடி மட்டும் தான் எனக்கு ஹீரோ. அப்ப இதுக்கு முன்னாடி உனக்கு யாராவது ஹீரோ இருந்தாங்களா? அத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹீரோ யாரு? சொன்னீங்க டாடி கிட்ட சொல்லிட மாட்டீங்களே. சே அது எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன், நான் டாக்டர் இல்ல, சொல்ல மாட்டேன். அந்த ஹீரோ யாரு? அது வந்து இது வரைக்கும் நான் ஹீரோவா நினைச்சேன். ஆனா நீங்க தான் சொல்லிட்டீங்களே இனி ஹீரோவா நினைக்க கூடாதுன்னு. ஆமா, இனி ஹீரோவா நினைக்க கூடாது. அச்சச்சோ, இப்போ நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணனா? அதான் நீங்க ஹீரோவா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா, ஹீரோவா நினைக்க கூடாது. சரி, உன் ஹீரோ யாரு? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்காரு. பக்கத்துலயா? ரொம்ப பக்கத்துல. எங்க யாரு இருக்கா உன் ஹீரோ? இது வரைக்கும் ஹீரோ தான், ஆனா இப்ப ஜீரோ. யாரு உன் ஹீரோ? அட கூமுட்ட டாக்டரே, அது நீங்க தான். ஒண்ணா? சத்தியமா அந்த ஜீரோ ஹீரோ நீங்க தான். உங்கதான் ஹீரோவா நினைச்சேன், ஆனா நீங்க தான் நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? இனிமேல் நீங்க ஜீரோ. என் டாடி ஹீரோ. அது வந்து ஹீரோ முடியாது. நீங்க ஜீரோ, எங்க டாடி ஹீரோ. அது கிட்ட
கிட்ட வந்து சொல்லு பாப்போம். அதான் நீங்க ஜீரோ. அதான் சொன்னீங்களே மத்தவங்கள ஹீரோவா நினைச்சா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்னு. எனக்கு இப்படி அடிச்சிட்டாலே நான் எதிர்பார்க்க மாட்டேன். வா. மாட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். வா. முடியாது. நெக்ஸ்ட் பேசன். என்ன என் மகா ஏதாவது உங்ககிட்ட வம்பு கும்பு? இல்ல மாமா, அவளை பத்திரமா கூட்டிட்டு போங்க. மாமா. ஐயோ மாமால பத்திரமா கூட்டிட்டு போங்க. ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடுங்க. ஆ சரிங்கய்யா. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. சிரிக்கவா செய்யற? கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க மாமா. இந்த டாக்டருக்கு என்ன ஆச்சுது? ஸ்வீட்டி தங்கம் வாமா. ஸ்வீட்டி. இங்க வா. டாடி தான் ஹீரோ. இங்க வா. இங்க வா, வந்துட்டு போ. அதான் ஜீரோ வாக்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நீங்க ஜீரோ தான். ஹீரோதா இல்ல ஸ்வீட்டி. வந்துட்டானு தெரியலையே. வரலனா பைக் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம். வந்துட்டானு தெரியலையே. பேசுறான்னு கூட தெரியல. என்ன பண்ண? சரி, உள்ள போய் பார்த்துட்டு போலாம். தேன்மொழி, 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 தேன்மொழி. நான் செஞ்ச தப்புதான். அவ எனக்காக தான் எப்பவும் வெயிட் பண்ணிட்டே நிப்பா. ஒன்னா போலான்னு நான் பாட்டுக்கு ஏதோ சிந்தனையில போயிட்டேன். அது அவளை அவமானப்படுத்த மாதிரி தானே. மனசு கஷ்டப்பட்டிருப்பா. தேன்மொழி. உணர்வுகளை நேசிக்கிறேன். உனைத்தானே உயிரால் சுவாசிக்கிறேன். எனக்குள்ள உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, துளைத்து விட்டேன், நீ என்னை வீட்டுக் கொடு. அழகா இருக்கு இன்னைக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஐயா, இல்ல, இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்கு. சாரி, பேச மாட்டியோன்னே. இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சாரி, நான் ஏதோ ஒரு நினைப்புலதான் காலையில அப்படி போயிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இல்ல பரவாயில்ல, நானும் அப்படி போயிருக்க கூடாது. சாரி. இல்ல, ஒரு இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு வேலையே ஓடல, எந்த வேலையுமே ஓடல. சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. இல்ல, நான் உனக்கு இன்னைக்கு ரெடி பண்ணி தரேன். இல்ல, நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், அதனால ரெடி பண்ணி வச்சுட்டேன். சீக்கிரம் வந்துட்டியா? எனக்கு ஃபோன் பண்ணி தான் நானும் வந்திருப்பேன்ல. நம்ம இன்னும் நிறைய நேரம் டைம் பாஸ் பண்ணிருக்கலாம். ஏன் எனக்கு சொல்லல? இல்ல, நான் காலையில 11 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 11 மணிக்கெல்லாம் வந்துட்டியா? ஏன் என்ன சொல்லல? இல்ல, ட்ரைனிங் முடிஞ்சது அதான். ட்ரைனிங் முடிஞ்சதா? இல்ல, நான் கொல்கத்தாக்கு போறேன். கொல்கத்தா போயா? எதுக்கு? அங்க ஒரு முக்கியமான ஒரு விஐபிக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். அதுக்காக என்ன ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. வாவ்! என்ன சொல்ற? நிஜமாவா? இந்த சந்தோஷமான விஷயத்தை நீ என்ன சொல்லிருக்க கூடாதா? கங்க்ராச்சுலேஷன். கை கொடு. ஏன் இவ்வளவு சந்தோஷம்? உன் வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படிதான் படிப்படியா முன்னேறிட்டே இருக்கணும். எனக்கு இப்படி இருக்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். சரி, அதான் நான் இந்த வாரம் கொல்கத்தா போக வேண்டியது இருக்கும். நான் இது நானும் ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டு வரேன். நீங்க எதுக்கு? அதே, நீ ஒத்தையில எப்படி? இல்ல, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நான் போயிருவேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? இல்ல, என்னால யாரும் இனி சிரமப்படக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்போ கிளம்புன்னு சொல்லு, நான் ஃபிளைட் டிக்கெட் போடுறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போக வேண்டியது இருக்கும். ஃப்ளைட் வேண்டாம், நம்ம ட்ரெயின்லயே போயிடலாம். ட்ரெயின்ல போனா 5 நாள் ஆகும். இல்ல, ஃப்ளைட்டுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல, ஃப்ளைட்டு இப்போதைக்கு என்கிட்ட. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெள்ளிக்கிழமை தானே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவ்வளவு சந்தோஷமான செய்தி எனக்கு ஃபோன் போட்டு சொல்லி தான் நான் ஸ்வீட்ல இருந்திருப்பேன்ல. எனக்கு இன்னும் சந்தோஷப்படுறதுக்கு யார் இருக்கா நினைச்சேன். அப்போ நான் உனக்கு நீ என்ன பயமா இருக்கு. என்ன சொல்ற? இல்ல, எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் என்ன
என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் நேசிக்கிறவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய உலகத்துல என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னடி பேசுற? என்ன பேசுற நீ? என்ன பேசுற? இங்க பாரு, நான் காலையில அப்படி நடந்துகிட்ட தப்புதான். எனக்கு இன்னைக்கு வேலையே இல்ல. உன்னை விட்டா எனக்கும் யாரும் இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உண்மையாவே நான் வாழ்றேன்னா அது இப்போதான். உன்னாடிலாம் வீட்டுக்கு ஏன் வாரேன், எதுக்காக சமைக்கிறேன், எப்படி சாப்பிடுறேன், எதுவுமே எனக்கு ஒரு பிடிமானம் இல்லாம இருந்தது. எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ? இன்னொன்னு தெரியுமா, வந்து நிக்க உன்னை இந்த வீட்டு விட்டு தான் அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து நிக்க இது வீடா மாறிச்சது. அது வரைக்கும் இது ஒரு ரூம், ஹோட்டல் ரூம் அப்படிதான் இருந்தது. வீடா மாறிச்சு, அது எனக்கு பிடிச்சது. இந்த மாதிரி ஆண்களுக்கு வீட்டுல வாழணும்னு ஆசை, ஆனா வீடு இருக்கிறது இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது வீடா மாறிச்சு. மறுபடியும் இந்த ஹோட்டல்ல மாத்ததுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு உன்னை இங்கே வச்சேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்ப வீட்டுக்கு போகணும், எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணுங்கிற ஒரு ஆசை வருது. உன்னை எப்போ அரட்டடிப்போம், நம்ம எப்போ வந்து வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்போமே, அது எப்போ வரும், அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படி சொல்லி என்ன பிரிச்சு பாக்குறியே? எனக்கு பயமா இருக்கு. காலையில நீங்க அப்படி நடந்துட்டு நானும் உங்ககிட்ட கோபப்பட்டுட்டு வந்தேன். என்னால தாங்கிக்க முடியல. அழகா வந்தது. ஏதோ இந்த உலகத்துல நான் தனியா வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. என்ன நேசிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு எனக்கு அழுகா வந்தது. என்னடி இப்படி பேசுற? சாரி தென்மொழி, நான் அப்படி நடந்துக்க கூடாது. சாரி சாரி, சத்தியமா சொல்றேன். என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா? நீ தனியா நடந்து போனதை பார்த்து என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா? ஒரு வேலை கூட எனக்கு ஓடல. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியல. உன்னை காயப்படுத்துறா, அது என்னால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு ரொம்ப அழுத. சரி இங்க பாரு, இனிமேல் உன்னை அழ விட மாட்டேன், அழ விட மாட்டேன், சரியா? என்ன என்ன பண்ணிட்டீங்க? அது 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 உனக்கு வசம் போட்டுட்டேன். சரி, இல்ல தப்பால எதுவும் இல்ல. நான் நீ வேதனை பட்டினத என்னால தாங்கிக்க முடியல. அதான் இல்ல அது உந்தன் தாரில் நெற்றி போல் கூட நடப்பேன். தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவலிருப்பேன். மாலை சூடி தோடி ஆடி கைதொட்டு நெய்தொட்டு உன்னில் என்னை கரைத்தேன். அது ஆறுதல் சொல்றதுக்காக தான். மற்றபடி அது எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. இல்ல பரவாயில்ல. ஜெயராஜ், உங்களுக்கு என்ன ஆச்சுது? அது சரி, டிஃபன் ரெடி இருக்கு, சாப்பிடுவாங்க. இல்ல ஐயோ, நானா இப்படி நடந்துக்கிட்டேன்? நானா எப்படி என்ன எனக்கு இப்படி ஒரு மாற்றம்? இதை செய்யறது ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிட்டானா? நானா எந்த பொண்ணு பக்கத்துல நின்றது கூட கிடையாது. நான் எப்படி இவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்? நான் எப்படி இப்படி நான் எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டேன்? எனக்கு திரும்பியும் அதே மாதிரி வேணும்னு தோணுது. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று உன்னிடம் இருக்குது. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. சிரிக்கும் போது கண்ணில் மின்ன தெரித்து ஓடுது அதுவா, தெரித்து ஓடுது அதுவா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. நானா இப்படி நான் ஒருவேளை இவ்வளவு விரும்புறேனா? சச்சா, இல்ல 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 ஜெயராஜ், தப்பு பண்ணிடாத. அவன் ஃப்ரெண்டு தான், அவன் அந்த நம்பிக்கை இருந்தது இங்க இருக்கா. வேண்டாம், தப்பு பண்ணிடாத ஜெயராஜ். நீ மனுஷதான், புத்தி மாறுதே, கவனமாயிரு. மனுஷ புத்தியை காட்டிடாத. அவன் உன் மேல நம்பிக்கையில தானே இருக்கா. வீணா வேண்டாம், உன் புத்தியை காட்டிடாத.
ஓ, எனக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சிரும் போலங்க. நான் எந்த சிந்தனையில இருக்கேன்? ஜெயராஜ் சாப்பிட வாங்க. அ, 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 வரேன். சாப்பாடு நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரி சாப்பிடுங்க. ஆ, அது வந்து என்ன? நான் அப்படி நடந்துக்கிட்டது நீ தப்பா? சாப்பிடுங்க. இல்ல, சாரி கேட்கணும்னு எனக்கு தோணல. ஆனா அத நீங்க சாப்பிடுங்க. சரி, கொல்கத்தாக்கு போறதுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டே என்ன? இல்ல, இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, நீ சாப்பிடு. சரி, நீங்களும் சாப்பிடுங்க. என்ன விட்டுட்டு போன முடிவு பண்ணிருக்கல நீ? இல்ல, கூப்பிடுறதுக்கு பயமா இருந்தது, அதான். ஏன்? இல்ல, வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அது கொஞ்சம். நீ என்ன சொன்ன? எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு சொன்னியா சொல்லலையா? இல்ல, இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணுல நீங்க சாப்பிடுங்க. சரி. ஐயோ, பார்த்து சாப்பிடுங்க, உரைக்குதா? இல்ல இல்ல, நல்லா கரெக்டா தான் இருக்கு. அதான், ஐயோ, என் மைண்டெல்லாம் எங்கேயோ போகுது. இல்ல. சரி, நீ சாப்பிட்டு வந்து தூங்கு. ஏன், நம்ம தான் நைட்டு 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போமே. இன்னைக்கு முடியாது நினைக்க. இல்ல, அது வந்து என்ன? சரி, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லட்டுமா? அது சரி இரு, நான் பக்கத்துல வந்துக்கிறேன். சரியா கேட்க மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா. சரி. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அப்போ அந்த சார் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அப்புறம் அந்த சார் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது ஏதோ அடியேதோ இடம் இருக்கிறது. அப்புறம்தான் எனக்கு நிம்மதி ஆச்சுது. என்னாச்சுது? ஒண்ணு இல்ல. என்ன சொன்ன? என்ன சொன்னா? 1/2 மணி நேரமா பேசிட்டு இருந்தேனே. அதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆயிட்டா? எனக்கு தூக்கம் வருது. என்னாச்சுது?